Greetings from Learning and Development Group. Today, we are going to look at the rights of workers to receive layoff compensation. For this, we refer to Section 67 of IR Code, which relates to rights of workers laid off for compensation. A worker who is not a badli or casual, whose name is on the muster roll of the establishment and has completed 1 year of continuous service shall be eligible for layoff compensation at the rate of 50% of the basic and DA drawn by him for those days he has been laid off by the employer. If in a period of 12 months, the worker is laid off for more than 45 days, then the employer need not pay compensation if there is an agreement to that effect between the worker and the employer. Finally, if the employer decides to retrench the worker after expiry of the period of 45 days, the amount of layoff compensation already paid by him can be set off by the employer against the retrenchment compensation payable by him. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தொழிலாளருக்குடைய உரிமை லே ஆஃப் காம்பன்சேஷன் பெறுவதற்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம செக்ஷன் 67 ஆஃப் ஐஆர் கோடை பார்க்குறோம். அது அந்த ஒர்க்கருடைய உரிமைகள் லே ஆஃப் காம்பன்சேஷனுக்கு பெறுவதற்கு உண்டான உரிமைகளை பற்றி சொல்லுது. ஒரு ஒர்க்கர் பதிலி அல்லது கேஷுவலாக இருக்கக்கூடாது. அவருடைய பெயர் அந்த நிறுவனத்தினுடைய மஸ்டர் ரோலில் இருக்கணும். அவர் 1 வருடம் கண்டினியூஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவருக்கு லே ஆஃப் காம்பன்சேஷன் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னாக்கா, அவர் பேசிக் ப்ளஸ் டிஏ வாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பேசிக் ப்ளஸ் டிஏல 50% அவருக்கு லே ஆஃப் பண்ண தினங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த 12 மாதத்தில் அந்த ஒர்க்கர் 45 நாட்களுக்கு மேலே அந்த எம்ப்ளாயர் லே ஆஃப் பண்ணார்னா, அந்த எம்ப்ளாயிக்கு அவர் லே ஆஃப் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதற்கு அவருக்கும் அந்த ஒர்க்கருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த எம்ப்ளாயர் அந்த ஒர்க்கருக்கு லே ஆஃப் காம்பன்சேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். கடைசியாக அந்த எம்ப்ளாயர் அந்த 45 நாட்கள் முடிந்தவுடன் அந்த ஒர்க்கரை ரிட்டர்ன்ஸ் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தார்னா, அவர் ஆல்ரெடி லே ஆஃப் காம்பன்சேஷன் பே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த லே ஆஃப் காம்பன்சேஷனை அவர் பே பண்ண வேண்டிய ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன்லேருந்து செட் ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் பே பண்ணால் போதும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. நன்றி.